தினமே அவரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து முழங்கால் படியிடுவோமா? கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு மட்டும் நம்மளை காத்த எபினேசருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு வாயத்தரங்க. எல்லாரும் வாயத்தரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 2024 வருஷத்தின் 8ஆம் மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரைக்கும் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த கிருபைகளுக்காக ஆராதனை முழு பெருபலத்தை நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக இந்த நாளின் ஆராதனை துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் தேவனுடைய பிரசனம் ஒரு பகுதியும் தேவன் ஆட்கொண்டு நடத்தும்படியாக வருகிற பிள்ளைகளை தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி தேவன் அனுப்பும்படியாக நம்ம திலகதான சக்கினா சிஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. சாகம தட்டி இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உன் காரியத்தை வாய்க்கு பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல். கரங்களை தட்டி பாடுவோமா? கரங்களை தட்டி. காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேச்சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேச்சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சேர்ந்து பாடுவோமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஒரு விசை காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். பேச்சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சேர்ந்து பாடுவோமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டி. கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர். சேர்ந்து பாடுவோமா? உனக்குள் வசிக்கின்றார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து மகிமையால் நிரப்பிடுவார். உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். கரங்களை தட்டி. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சேர்ந்து. உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு. விசுவாசத்தோடு பாடுவோமா? என்னை பேச்சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி காரியங்களை வாய்க்க செய்ய போகிறாரே. வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில்
கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, மேலானதை செய்வார். உன் நினைவு அவர் நினைவு அல்ல, சேர்ந்து பாடுவோமா? மேலானதை செய்வார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். உன்னை உடைத்து உருவாக்கும் குயவனவர் உன்னை சீரப்பாய் வணைந்திடுவார். சேர்ந்து காரியம் வாய்க்கோ, காரியம் வாய்க்கோ. கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் கர்த்தராலே காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். சேர்ந்து பாடுவோமா? உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்திச் செல்வார். உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? இருக்கின்றார், என்னோடு இருக்கின்றார். அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்திச் செல்வார். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எஸ் லார்ட், காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டி கரங்களை தட்டி உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். விசுவாசத்தோட உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். கரங்களை தட்டி உன் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். எஸ் லார்ட், உன் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். மாத்தி பாடுவோமா? என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர். என் காரியங்களை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். ஒரு விசை என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்திச் செல்வார். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கடைசியா என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும். கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல முடியும், என் தேவனால் என் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய போகிறார்? ஹalleluya. இரண்டாவது பாடலாக தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க. தேவகுமாரா
தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. சேர்ந்து தேவகுமாரா தேவகுமாரா என்னன்னு இந்த மாதத்தின் கடைசி வேளையில தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா சேர்ந்து பாடுவோமா? ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் கரங்களை தட்டி என் தேவன் நாமம் மகிமைப்படும்படியாக உடைந்து போன பாத்திரமாய் இருந்த தேவன் உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறே இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. சேர்ந்து பாடுவோமா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. என்ன நினைச்சிடுங்க ராஜா? தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. ஒரு விசை தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா என்ன மறந்தா எங்கே போவேனா? நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா எங்கே போவேனா? தேவகுமாரா தேவகுமாரா கரங்களை தட்டி அவரை மறந்து வாழ்ந்திருந்த போதும் மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவனா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவனா இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாம என் உலகம் பிரியாதே. உதவாத என்னில் நீ உறவானே, நீங்க இல்லாத என் உலகம் பிரிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் பிரிக்காதே. சேர்ந்து சொல்லுவோமா? இங்க இல்லாம என் கரங்களை தட்டி பாடுவோமா? ஓ தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் ஒரு விசை தேவகுமாரா தேவகுமாரா
நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்துடாதீங்க ராஜா. எங்கே போவனாக எல்லாரும் வாயை திறந்து நீங்க சகோதரர்களோடு சேர்ந்து எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரு விசை நீங்க நினைச்சா எங்க பிரதர்ஸோட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். உங்களுக்கு தானே அருமையான சிஸ்டர் ஷக்கீனா சிமியோன் அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சேர்ந்து ஒருமனப்பட்டவர்களாய் சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 672 பக்கத்தில் இருக்கு. 2ஆம் சங்கீதத்தை நம்ம திலகதான சிஸ்டர் சிமியோன் ஷக்கீனா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதம் எண் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விழாக்காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரகத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயகலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆமென். ஒருமனப்பட்டவர்களாய் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமை வாசிப்போமா? 2ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும். பயத்துடனே குமாரன் கோபம் கொள்ளாமலும் கர்த்தர் தந்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த
நல்ல தேடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். எல்லாம் மேற்கொண்டு ஜெயம் பெறணும். எல்லாம் நெருக்கங்கள், வியாதிகள், வேதனைகள், பல விதமான சாபக்கட்டுகள், நெருக்கங்கள் எல்லாற்றும் விடுதலை வேணும்னா ஜெப வீரர்களாக இருக்கணும். தேவன் சமுத்திர திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னும் அதிகமாய் கெஞ்சி ஜெபிக்கணும், ஆண்டவர் உரிமை பாராட்டி ஜெபிக்கணும், நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கணும். ஜெபம்னா அதுதான் கேட்கப்படும். நிறைய இந்த ஜெபிக்கிறவர்கள் எப்படிலாம் ஆண்டவர் சமூகத்திலிருந்து ஜெபத்தை, அந்த உக்கர கோபத்தை மாற்றினார்கள், தேவன் எப்படி ஜெபத்தை கேட்டார், இவளை குறித்து பார்க்கலாமா? ஆதியாகமம் 18 20 22 வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. பின்பு கர்த்தர் சோதோம் குமோராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். என்ன சொல்றாரு? பாவம் அக்கிரமம் பெருகினால் தேவ சமூகத்துக்கு போகுமா? இங்க நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் தேவன் பார்த்துட்டு இருப்பார். தேவ கோபம் இருக்குன்னா அங்க அழிவு இருக்குன்னா இல்ல, அங்க நான் அதிகமா துதிக்கிற ஜெபிக்கிறவர்கள் இல்ல, அதிகமா எங்கேயும் ஜெபிக்கிறவங்க துதிக்கிறதுனால தான் அழிவுலாம் கம்மியா இருக்கு இந்த தேசத்துல. தெரிஞ்சுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அக்கிரமம் பாவம் மிகுதியா இருக்குதான். அதை அழிக்கிறதுக்காக தூதர்களுக்கு கட்டளையிடுறாராம். நன்மைக்கு மட்டும் இல்ல, நமக்கு மட்டும் இல்ல, அழிக்கவும் தூதர்கள் வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அதுக்கு ஆபிரகாம் எப்படி ஜெபிக்கிறார் பார்க்கலாமா? 22 வாசிங்க. மறுபடியும் 23 வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கரோடு நீதிமானையும் அழைப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? என்ன தொடர்ந்து கெஞ்சி ஜெபிக்கிறார். 50 40 30 10 இறக்க செய்ய மாட்டீரா? மற்றவங்களை செய்து அழிப்பீரா? அந்த வாரம் இருக்கணுமா? யாரை எப்படி போனாங்க, சுற்றி இருக்காங்க, சொந்த பணம் போனாங்க, ஒரு அந்த இதெல்லாம் வர வர போச்சு. இந்த பரிதாபம் அனுதாபம், அந்த அவங்களுக்காக உடஞ்சி ஜெபிக்கிறது, அவங்களுக்காக ஹெல்ப் பண்றது இருக்க போச்சு. நான் நல்லா இருந்தா போதும். அதுவும் மற்றவங்க நல்லா இருக்கிறவங்களை கெடுக்கிற ஆவிகளாம் வந்துருச்சு. இப்பெல்லாம் வளரக்கூடாது, இப்படிப்பட்ட ஆவிகளாம் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் என்ன செய்தாரு? ஆண்டவரே அழிப்பீரோ? மறுபடியும் வருமா கெஞ்சி ஜெபிக்கிறார். அந்த அதிகாரங்களை வீட்டுல போய் நல்லா வாசித்து பாருங்க. அதுல 25 வாசிங்க. துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அழிப்பீரோ? எப்படி ஆண்டவர் சமூகத்துல அழிக்காதப்பா, மன்னி ஆண்டவரே, நல்லவங்களும் இருப்பாங்களே, எல்லாரும் சேர்ந்து அழிந்துருவாங்களே. அது கடைசி வசனத்தை வாசி. 32 வாசிங்க. அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். எப்படி ஜெபம் பாத்தீங்களா? இதுதாங்க ஜெபம். நான் நல்லா இருந்த போதும், வீடு கட்டினா போதும், அது வாங்கினா போதும், இது வாங்கினா போதும், இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க தேவையெல்லாம் தானா சந்திக்கப்படும். உங்க தேவையெல்லாம் அது. அதனாலதான் முதலாடு தேவனுடைய ராஜ்யம் வரும். மற்றவங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தா பாவம் செய்யறவங்க சொல்லப்பட்டு. இதனால்தான் அநேகருக்காக கூடி சபையார் ஜெபித்தார்கள். தானியேல் அப்படிதான் அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறார். சபை வளர்ச்சிக்காகவும் நீ வளர்றதுக்காகவும். ரகசியம் இங்க இருக்கு. ஆசீர்வாதம் சுயநலம் இருக்காது. மற்றவங்களுக்காக அதனால ஒரு பார்த்து ஒரு சுமந்து மற்றவங்களுக்காக ஊக்கமான ஜெபிக்கணும். ஜெப வீரர்கள் இல்லமா தேவனுடைய பிள்ளைகளே. ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டார், அழிப்பதில்லைன்னு சொன்னார். அதுல இன்னும் பாருங்க, ஆதியாகமத்துல 19 14 19ஆம் அதிகாரம் 14 15 வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 14. லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்களுமாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. கிழக்கு விளக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்துக் கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தி. ஆமென். அப்படி சகோதரன் எச்சரிப்பு. ஆண்டவர் எச்சரிப்பு சொல்லிக்கிட்டே இருப்பார்மா. கேட்கலனா
அழிக்க போறோம், இந்த தேசத்தை அழிக்க போறோம், சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு துரிதப்படுத்தினார்களாம். அவர் தாமதித்துக் கொண்டிருக்கையில் 16 பார்த்தீங்கன்னா, அவர் இரக்கமுள்ள தேவனமா, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாயிருக்கிறார். இரக்கம், தயவு, கிருபை உங்களை ஏவும் உணர்த்திட்டே இருக்கும். அசட்டை பண்ணீங்கன்னா தேவனுடைய தேவ கோபத்துக்கு ஆளாகாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் 16 வாசிங்க. அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கையில், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார். எப்படி ஒரு காப்பாற்றுகிற தேவன் பாருங்க. ஒரு தாய் தாப்பினால கூட முடியாதுமா, பிள்ளைகளாலேயோ கணவராலேயோ முடியாது. உங்க மேல அவ்வளவு அன்புள்ள தேவன். தேவனுடைய ஜனங்களே ஜாக்கிரதையா இருக்கணும். எச்சரிப்பு சத்தம் கேட்டா திருந்திக்கணும். ஏதோ ஒரு காரியங்கள், சில காரியங்கள் நான்லாம் அப்படிதான் சீர்படுத்திக்குவேன். எந்த காரியங்கள் தடையா இருக்கு, ஏன் பிரச்சனையா இருக்கு, எங்கள்கிட்ட என்ன குறை, எந்த காரியத்துல கீழ்ப்படியில, எந்த காரியத்துல மீறி இருக்க, இதெல்லாம் நான் அதிகமா ஒப்பு கொடுத்து அறிக்கையிட்டு தேவ சமத்துல ஜெபிப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்து விடுறாருமா. அவ்வளவு ஒரு நல்லவர் நம்ம மீது. தேவனுடைய ஜனங்களே, நீங்க தான் அவரை ருசிக்க முடியாம, தேவ சமத்துல காத்திருக்காம, சத்தியத்தை விரும்பாம, அபிஷேகத்தும் ஒரு தாகம் இல்லாம, வளர்றதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறீங்க. அப்புறம் தாமதித்துக் கொண்டு கைகள் பிடிச்சு வெளியே கொண்டு வராராம். அழிக்க போறேன்னு எச்சரிக்கிறார். தேவனுடைய மீது இரக்கத்தின் நிமித்தம், அவர் இரக்கம் உள்ள தேவன். தேவனுடைய பிள்ளைகள் அந்த இரக்கத்தை அவர் கிடைக்காம போகாம பண்ணாதீங்க, அசட்டை பண்ணாதீங்கன்னு இந்த காலை வேளை தேவன் எச்சரிக்கிறார். அதுலயே வாசிங்க, ஆதியாகமம் 20 7ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். இந்த காரியத்துல பாத்தீங்கன்னா அபிமெலேக்கு அந்த சம்பவங்கள் வரும்போது அந்த காலங்கத்துல என்ன செய்வாங்க, கொன்று போற்றுவார்கள். அழகுள்ள ஸ்திரீ என்று தன் சகோதரின்னு சொல்றான் இல்லையா? அதனால பாருங்க, ஒருவர் நிமித்தம் சாபம் தண்டனை வரதை குறித்து சொல்றேன். ஒருவராவது அந்த வீட்டு குடும்பங்கள்ல சரியில்லைன்னா, மீறினீங்கன்னா, கீழ்ப்படியலைன்னா, அசட்டை பண்ணா, பாருங்க 17 18 பாத்தீங்கன்னா, அவன் நிமித்தம் என் சகோதரி போய் சொன்னேன், அவரை காப்பாற்றுறதுக்காக போய் சொன்னாங்க. பாருங்க, நீ பிழைக்கும்படி அவன் ஜெபம் பண்ணுவான். யாரு? ஆபிரகாம் சொல்லி பிழைக்கும்படி அவன் ஜெபிக்கிறவங்க. ஜெபிக்கிறவங்களை தொட்டாலும் கஷ்டப்பட்டவங்க ஆண்டு சும்மா விட மாட்டான். உங்களுக்காக ஜெபிக்கிறவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, இடங்களை பண்ணக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. ஜெப வீரர்கள் ஒவ்வொரு ஆண்டு தேவ சமூகத்தில் வச்சிருப்பார், ஒவ்வொரு குடும்பத்தில் வச்சிருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பத்தை தாக்காதபடிக்கு, அழிவின் பாதைக்கு போகாதபடிக்கு, இடங்கள் வராதபடிக்கு, சத்துரு தொடாதபடிக்கு ஜெப வீரர்கள் வேணும். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள் வேணும். சுவரை அடைக்கத்தக்கதாய் ஒருவரையும் காணேன். தேவ கோபம் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனாலதான் எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் பாருங்க ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு அனுகூலம் பண்ணினான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பத்தின் தடையை நீக்கினான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க எசேக்கியேல் 36 37 அனுகூலம் பண்ணும்படி எனக்கு ஜெபம் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அனுகூலமா நடக்கும்படி ஜெபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப வீரர்களாக இருக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை வைத்திருக்கிற, இந்த காரியங்களை செய்கிறேன், எனக்கு அனுகூலம் பண்ணும்படி ஆண்டவரே கிருபை செய்யும், வாய்க்க செய்யும். ஜெபிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை. அடுத்ததான் வாசிக்கலாம் 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 5 6 வாசிங்க. நோவாவையும் அதுதான் ஆண்டவர் வேலையை உண்டு பண்ணி எச்சரித்தான். அழிக்க போறேன், ஜலத்தினால் அழிக்க போறேன் இல்லையா? நோவாவை கொண்டு சுவிசேஷம் சொல்லிட்டே இருந்த கேட்கல. கடைசி நாட்கள் இப்படிதான் இருக்கும். வெள்ளங்கள் வந்து மாறி கொண்டு போகும்படி அது வரைக்கும் அறியாமல் உணராமலுங்கிறதாக சொல்லப்பட்டது வேதத்துல. வாசிங்க 2 பேதுருல 2ஆம் அதிகாரம் 5 6 வாசிங்க. என்ன சொல்றாரு? அவபக்தியாய் பக்தி இல்லாதவங்க அழிவு, உபத்திரங்களும் துன்பம் வரும், கஷ்டம் வரும். இதுக்குதாம்மா வீடுகள் ஜெபம், இந்த ஜெபம், அப்படி ஜெபம், வாங்க வாங்க போச்சு. அப்ப இருந்த உற்சாகம் போச்சு. வாஞ்சை இல்லை, தேவசமத்தில் வந்து துதிக்கிறது ஆராதிக்கிறது வர விருப்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நன்றி இல்லை.
தேவனுடைய ஜனங்களே, குடும்பம், நோவா குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் காப்பாத்தினார். அந்த ஜலத்திலிருந்து எல்லாருமே அழிக்கப்பட்டு போனாங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதனை வாசிக்கலாம் எபிரேயர்ல. நீ தேவ எச்சரிப்பை பெற்று நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றினான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இன்றைக்கு என்ன நம்ம சீர்படுத்திக் கொள்ளணும்? ஏன் இப்படி பக்தி, நம்ம பக்தி இப்படியா இருக்குது? மேகத்தை போல பனியை போல இருக்கிறதா? மறையக்கூடியதா இருக்குதா? அப்பதான் நம்ம வளர முடியாது. கர்த்தருக்குள் பக்தி இல்லைன்னா ஆவிக்குரிய விஷயத்துல அபிஷேகத்துல நிரம்பவே முடியாது. எந்த ஜபத்தையும் மேற்கொள்ள முடியாது. ஜபத்தினால் தேவனுடைய பிள்ளை அப்போ ஜப ஜீவியம் வராது, ஜப கிருபை கிடைக்காது. வாசிங்க எபிரேயர் 11:7. நோவா தற்காலத்திலே தேவ எச்சரிக்கை பெற்று வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். என்ன சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த வரைக்கும் பேசுறோம் வேதத்துல. தேவன் அன்னைக்கே சொல்லிட்டாரு, நீ ஜலத்தினால் அழிக்க மாட்டேன், வானவில்லை வச்சு சண்டைகளும் கொள்ளை நோய்களும் சந்தனம் இவெல்லாம் அடையாளம் இருக்கும். வருகை நாட்கள் இல்ல. நீங்க இன்னும் இப்படி குழந்தைகளா இருந்தீங்கன்னா எதையுமே மேற்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகல நடத்தும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கால 21:38 வாசித்தீங்கன்னா வாசிங்க. 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எதுக்காக சொல்றோமா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னா ஒரு பாதுகாப்பு இருக்குமா? தேவனுடைய கிருபை இருக்கும், இரக்கம் இருக்கும், அன்பு இருக்கும், தடையெல்லாம் நீங்கும். ஜெப வீரர்களாய் இருக்கணும், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். அதிகமா இது ஆலயத்தின் காரியங்கள்ல காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் இருக்கணும். ஜெபம் தான் எல்லாவற்றையும். ஜெபம்னா ஆண்டோடு பேசுறது, நம்ம வழிகளை சரி பண்றது, ஆண்டோடு உறவாடுறது இல்லையா? தடையெல்லாம் நீங்கும். பல காரியங்கள் ஜெபத்துல உண்டு. அதனாலதான் ஆவியை ஊற்று, என் மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுகிறார். யாவர் மேலும் அபிஷேகத்து மேல ஒரு வாஞ்ச அர்ப்பணிச்சாதானமா என்னை நிரப்ப ஆண்டவரேன்னு கேட்கணும். ஆவியானோட குணாதிசயங்கள் நிறைய இருக்கு. நம்மளோட இடைபடுவாரு, பேசுவாரு, சத்தத்தை கொடுப்பாரு, தரிசனங்களை கொடுப்பாரு, போதிப்பாரு, நடத்துவாரு, பாதுகாப்பு கொடுப்பாரு, பலப்படுத்துவாரு. நிறைய குணாதிசயங்கள் இருக்கு ஆவியானவருடைய. இதெல்லாம் தேவனுக்குள்ள இருந்தாதான் அந்த கலிகுறுதல் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி என்ன அழிவுக்கு வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? அதே 2 பேதுரு 3:6-7 வாசிங்க. அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே ஆக்கினைக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்ன சொல்லப்படும்? தேவ பக்தி இல்லாதவர்கள் இனி அக்கினிக்கு. இதெல்லாம் சும்மா இல்லம்மா, உங்களை எச்சரிப்பா நாங்க சொல்றதே சொல்லிட்டே இருப்போம். அது காத்துக்கொள்றதோ, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றதோ, அது தொடர்ந்து பற்றி கொள்றதோ, அது எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் நிரப்பப்படுறதோ அது உங்க கையில தான் இருக்கு. கீழ்ப்படிந்தாதான் அதில் ஆசீர்வாதங்கள். எச்சரிப்பு இல்லாம அந்த ஜலத்தில் அழிக்கப்பட்டோம். இனி என்ன? அக்கினிக்கு இரையாக தேவ கோபம் இறங்கிக்கிட்டு இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா இல்ல, ஜாக்கிரதையா இருக்கும். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, சபையில நாட்டப்பட்ட பிள்ளைங்க, சபையில அங்கத்தினரா இருக்க பிள்ளைங்க, கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, சபை கூடி வருதெல்லாம் ரொம்ப அசட்டை பண்றீங்க. ஏன் இது நடந்தது அது நடந்து நம்ம சொல்ல முடியாது. சத்துருக்கு இடம் கொடுக்குறீங்க, பிசாசுக்கு. அவனுக்கு நல்லா தெரியும் யார் எங்க தட்டணும். உங்களை காட்டலாம் அவன் உங்களை நல்லா அறிஞ்சு வச்சிருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவுல எடுக்கிறோம் இல்லையா? அதே அங்கே என்ன செய்தாரு? எச்சரிப்பு கொடுத்தார் யோனாவை கொண்டு. அந்த தேசத்தை அழிக்க போகிறேன். என்ன செய்தாங்க? கேட்டாங்களா? மனம் திரும்பினாங்களா? இதே எச்சரிப்பு பார்க்கலாம். யோனா 1:2 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக
சொல்லப்பட்டிருக்கு. சும்மா ஒண்ணு ஊழியக்காரங்களும் வந்து சொல்றாங்களோ சும்மா கிடையாதுமா. ஆண்டவர் அசட்டப்பட்டு ஆண்டவர் கோபத்தை உண்டாக்கி ஆண்டவர் துக்கப்படுத்தி ஆண்டு விட்டு தூரம் போனால் சத்துருக்காதான் உங்களை பின்னாடி எடுத்துட்டு போய் சாபத்துல கொண்டு வச்சிருவான். அடுத்தது தேவனையே மறந்துடுவீங்க. தேவனை இன்னும் வளர முடியாது போயிடுவீங்க. ரொம்ப தூரம் கொண்டு போயிடுவான் ஆண்டவர். பாருங்க, அழிக்க அவங்களுடைய பாவங்கள் தேவ சமூகத்துக்கு போகுதான் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலதான் யோனா தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அதுல 3-4 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இன்னும் 40 நாள் இந்த தேசம் அழிய போகுது சொன்னாரா இல்லையா? என்ன செய்தாங்க? எல்லாரும் மனம் திரும்பினார்கள். ராஜா கொண்டு ஒப்பு கொடுத்தார். ராஜா கொண்டு மனம் திரும்பினார். ஆடு மாடுகள் எல்லாமே உபவாசித்து ஜெபித்தார்கள். உபவாசம் அவ்வளவு நல்லதுமா, நம்மளை சீர்படுத்தும், பிரச்சனைகளை ஒழியும், தடைகள் நீங்கும். இந்த உபவாசி ஜெபத்தை மட்டும் அதனால தான் வர்றீங்களோ வரலையோ, என்னுடைய பங்கு என்னுடைய காரியங்கள் தேவனுக்கு நான் ஆண்டவர் சமூகத்தில் கடப்பேன். வராதை பற்றி ஆண்டவர் கர்த்தர் பார்த்துக்குவார். நான் அதனால தான் உபவாசி ஜெபம் அவ்வளவு நல்லது. போய் பாருங்க, கல்லை மனங்குறைக்கு போய் தன்னை காயப்படுத்தி கல்லுக்கு அப்படி இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைங்க வைராக்கியம் எங்க போச்சு? பயபக்தி எங்க போச்சு? கொஞ்ச நேரம் இருந்து உங்க வீட்டு ஆசீர்வாதத்துக்காகவாது வந்து ஜெபிக்க மாட்டேன்றீங்களே. மற்றவங்க எப்படி தேசத்துக்காக நீங்க ஜெபிக்க வருவீங்க? வாசிங்க அந்த வசனங்களை. 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அழிய போகுதுன்னு எச்சரிப்பு சொன்னவன் எல்லாரும் என்ன பண்ணாங்க? 9-10 எல்லாம் பாத்தீங்கன்னா 9ஆம் வசனத்தை பாத்தீங்க பாருங்க. அதுல 9ல யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உக்கிர கோபத்தை தனியும் பொருட்டு இரக்கம் கிடைக்கிறதுக்காக, தயவு கிடைக்கிறதுக்காக, நம்ம காரியங்களை வாய்க்க செய்கிறதுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்குது அவ்வளோ பிரியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உபவாசித்து எல்லாரும் ஜெபித்தாங்கம்மா. ஆண்டவர் திருப்பினாருமா, அழிக்காதபடிக்கு மனம் மாறினாருமா. அதுதான்மா தேவன். நான் இன்னும் அப்படிதான் இருப்பேன், எப்படி நாளும் வாழ்வேன்றது. தேவனுடைய பிள்ளைங்க இருக்க கூடாது. பரிசுத்தரை ஆராதிக்கிறீங்க நீங்க, தேவனுடைய பிள்ளை, ஞானஸ்நானத்த பிள்ளைங்க. இந்த உலக ஆசீர்வாதம் போதுன்னா அது தங்கணும். நீதிமானுடைய சிரசின் மேல் தான் ஆசீர்வாதம் தங்கும். இல்லைன்னா தேவையில்லாத கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும். பாருங்க, அதுல 10 பாத்தீங்கன்னா, அவர்கள் திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள். 10 வாசிங்க. அவர்கள் கிரியைகளை பார்த்து வாசிங்க. அதுல 10 வாசிங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். எவ்வளவு அருமையான தேவன். அதனாலதான் மனஸ்தாபப்படுகிற தேவன். கோபத்தை தனியும்படி, உக்கிரத்தை தணிக்கும்படி திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்கள், ஜெப வீரர்கள் இவங்கெல்லாம் வேணுமா? ஜெபிக்கிறவங்க. அதனால தான் அப்போஸ்தல காலங்களில் சபைகள் வளர்ந்ததுன்னா காரணம் என்ன தெரியுமா? அதிகமா அனுதினமும் சபையில காத்திருந்து துதித்து அநேகருக்காக ஜெபம் பண்ணி கபடமில்லாத இருதயத்தோடு தேவனை துதித்தார்கள். அதனால்தான் சபைகள் வளர்ந்தது, அற்புத அதிசயங்கள் நடந்தது, நாளுக்கு நாள் பெருகினது, அநேகர் திருப்பப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். வாசிக்கிறோம். ஏன் இல்லையா? ஆண்டவர் இல்லையா? ஏன் ஊற்றப்பட முடியல? ஏன் நிரப்பப்பட முடியல? அர்ப்பணிப்பு இல்லை, ஒரு தாகம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, அவர் மனம் மாறினார். எல்லாரும் ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி ஜெபிக்கும் போது ஆடு மாடு மோத கொண்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்றோம். கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, இப்போ அங்க உள்ள காற்றம்பாக்கத்துல காலையில போயிட்டு வரும்போது வியாழக்கிழமை ஜெபத்தப்போ எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த மகன் என்ன பண்ணாங்க? அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஐயாட்டி என்கிட்ட பரிதாமா, எங்க அப்பா ஞாபகமாவே இருக்குது, இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா இறந்துட்டாரு. இன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங் அவங்க வீட்டுல. அப்ப நாங்க சொன்னோம், நாங்கள் எவ்வளவு இழந்திருக்கிறோம். அப்பா என் கூடவே இருந்தார். இப்படி இருக்கு ஊழியக்காரர் ஒரு ஆறுதல் படுத்த, நாங்கள் துக்கப்பட்டாலும் கைவிடப்பட்டாலும் தள்ளப்பட்டாலும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய காரியங்களை அனுமதிக்கிறேன்னா நாம தான் ஏதோ ஒரு விஷயங்கள்ல இதெல்லாம் கற்றுக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவங்களை அவங்களை ஆறுதல் படுத்துறோமா? எங்க தேவன் தான் எங்களை நடத்துறான்னு சொல்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பொல்லாத கிரிகளை திருந்தும்படி கர்த்தர் இவைகளெல்லாம் நம்ம உபவாச ஜெபம் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தும், ஆண்டவர்கிட்ட நெருங்க செய்யும். உபவாச ஜெபம் மிகவும் நல்லது. எரேமியால 18
20 வாசித்தீங்கன்னா, உமக்கு முன்பாக நன்மை உண்டாகும்படி நான் பேசுகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றார், நன்மை வரக்கூடியதான காரியங்கள் நம்ம திறப்பிலே நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்கள், ஜெப வீரர்கள், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு நன்மை செய்யும். ஏன் இந்த தீங்கு நடந்தது, ஏன் இந்த பிரச்சனை வருது, ஏன் இந்த பிரிவினைகள் வருது, ஏன் இந்த சண்டைகள் வருது, ஏன் இந்த ஆண்டவரே தொடர்ந்து இந்த கஷ்டங்கள் வருது, உரிமை பாராட்டி ஜெபிக்கிற ஜெபம் ஆவியில் அனலா இருக்கணுமா? அபிஷேகம் பெற்றவங்க ஜெபிக்கிறவங்க அது அப்படி அசட்டை பண்ண மாட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிலே வாசிக்கலாம். எசேக்கியேல்ல 20, 13, 14 பார்த்தீங்கன்னா, நான் உக்கிரத்தின் கோபத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் ஊற்ற வந்தேன். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படிலாம் நடத்தினார் ஆண்டவர், மறந்துட்டாங்களே. எசேக்கியேல் 20, 13, 14 வாசிங்க. ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் வனாந்தரத்தில் எனக்கு விரோதமாய் இரண்டகம் பண்ணினார்கள். என் கட்டளைகளின்படியே மனுஷன் செய்தால் அவைகளால் பிழைப்பான். அவர்களோ அவைகளில் நடவாமல் என் நியாயங்களை வெறுத்து என் ஓய்வு நாட்களின் பரிசுத்தத்தை மிகவும் குலைத்து போட்டார்கள். ஆதலால் அவர்களை நிர்மூலமாக்கும்படி வனாந்தரத்திலே என் உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றுவேன் என்றேன். என்ன சொல்லப்பட்டு பார்த்தீங்களா? 10 வாதைகளை கொடுத்து அவர்களை என்ன பண்ணார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிலாம் கஷ்டத்திலிருந்து தூக்கி எடுத்து அடிமைத்தனத்தில் கஷ்டப்படுகிறவர்களை அவங்கள என்ன செய்தாங்க? கூக்குரல், கண்ணீரையும் கதறலையும் படுகிற வேதனையும் ஆண்டவர் மனதுருகினார். அவர்களை விடுவிக்கும்படி மோசேயும் ஆரோனையும் வைத்தார். ராஜசமத்தில் போயிட்டு இவங்களுக்காக போய் அவங்கள விடுவிக்கும்படி போய் நின்று காத்திருந்து அவங்களுக்காக, ஆஞ்சாவே நாங்கள் ஆராதிக்க எங்கள் ஜனங்களை அனுப்பிவிடும். அப்போ கூட என்ன செய்தார்? பார்வோன் அனுப்பல. 6 லட்சம் ஜனங்களை நடத்துறது எவ்வளோ கஷ்டம். மோசி அவ்வளவா தேவசமத்தில் காத்திருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, நம்ம என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய கோபம் ரெண்டகம் பண்ணினார்களாம். என்னை அசட்டை பண்ணினார்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையில 43, 44 வாசிங்க. அதிலே எசேக்கியேல்ல 20, 43, 44 வாசிங்க. அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் நீங்கள் செய்திருந்த உங்களுடைய எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தமும் உங்களை நீங்களே அருவருப்பீர்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாகவும் உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிவீர்கள் என்கிறதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று என்ன செய்கிறார்? பொல்லாப்புக்கு தக்கதாக, உங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக அப்படிலாம் செய்தால் ஒரு உரிமை இருக்க மாட்டோம். நிறைய இதுக்கு தான் செய்வோம். கொஞ்ச நேரமா பைல் படிக்கிறது இல்லை, கொஞ்ச நேரமா நடி செலுத்துறது இல்லை, ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஒரு விசுவாசத்தில் வளரணும் வாஞ்சிக்கிறது இல்லை. செய்யத்தக்கதாக உங்க பொல்லாப்புக்கு தக்கதாக நான் செய்யாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம். அப்பப்பா போய் எப்படிலாம் இருந்தது இந்த மாமல, எப்படிலாம் போய் ஆலயத்துக்கு போனாங்க, எப்படிலாம் ஊழியம் செய்தாங்க. ஏன் நிந்திக்கு ஆண்டவர் நாம தூஷிக்கப்படாதபடிக்கு என் நாமத்தின் நிமித்தம். ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ள தேவன் தெரியுமா? எவ்வளோ அற்புதம் செய்தாலும், எவ்வளோ நன்மை செய்தாலும், உங்களை எவ்வளோ துன்பத்திலிருந்து தூக்கி எடுத்தாலும், கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் துக்கப்படுத்திட்டு கோபப்படுத்திட்டு தான் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டோடைய கோபம் இருக்கும். பல எல்லைகளிலேயோ சுற்றிலையோ தேவனுடைய காரியங்கள் நம்மளை விடுவிக்க கூடாதபடிக்கு ஒரு கட்டுக்குள்ள இருக்கும். அது புரிஞ்சுக்கோங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதிலே வாசிங்க ஏசாயா, அதிலே கிடையாது, ஏசாயா 48, 8, 9 பார்த்தீங்கன்னா, நீ மீறுகிறவன், நீ இதுதான் செய்வ, அவருக்கு நம்மள நல்லா தெரியும், நீ என்ன பண்ணாலும் நீ இப்படிதான் இருப்ப, திருந்த மாட்டேன், ஆனால் என் நாமத்தின் நிமித்த கோபத்தை நிறுத்தி வைத்தேன்னு சொல்லப்பட்டு ஏசாயா 48, 8, 9 வாசிங்க. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சி நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். என்ன சொல்றாரு? நீ மீறுகிறவன், நீ இப்படிப்பட்டவன் தான் எனக்கு தெரியும். இல்லையா? உங்களுக்கு நீங்களே இதெல்லாம் பாவம் இல்லை, இதெல்லாம் தப்பு இல்லை, இது என்ன செய்தா என்ன, இப்படி நடந்தா என்ன, அவரு பார்த்துட்டா இருக்காரு, யாருக்கு என்ன தெரிய போகுது? இல்லாதம்மா, அவங்க
பரிசுத்தத்துக்கு தகுந்த மாதிரி தான், அவங்கவுங்க விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி தான், அவங்கவுங்க கீழ்ப்படுறதுக்கு தகுந்த மாதிரி தான், அவங்கவுங்க பயபக்தியை தேடுகிறதுக்கு தகுந்த மாதிரி தான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன அருமையான தேவன். என் நாமத்தின் நிமித்தம் கோபத்தை நிறுத்தி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் நம்ம தூஷிக்கப்படுமே, சர்ச்சைக்கு போனாங்களே, ஆண்டவர் கைவிட மாட்டாருமா. மற்றவங்களாம் கூட என்ன செய்தாலும் கைவிட்டுருவாங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மறுபடியும் உணர்ந்து திருந்தி மனம் திரும்பி வரமாட்டாங்களா? வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை முறை நான் தவறு கொடுத்தாலும் மனம் திரும்ப மாட்டேன்றாங்களே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே. அடுத்தது வாசிங்க, என்னாகும் 12, என்னாகும் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. மோசேயை குறித்து ஆண்டவர் சொல்றார். அவர்கிட்ட மட்டும் தான் ஆண்டவர் பேசுவாரா? எத்தனை முறை இதை பார்த்தாலும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைங்க பாருங்க, கோபம் உண்டு. அவன் என் முகமுகமா என்னோட தரிசிக்கிறான், என்னோட உறவாடுறான், என் வீட்டுல அவன் எங்க உண்மையுள்ளவன் சொல்லப்பட்டிருக்கு. மோசேயை குறித்து அதிகமா தேவ சமூகத்துல காத்திருக்கிற மோசே, அவரை குறித்து சொல்லப்பட்டு வாசிங்க 12:8. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரதட்சியமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது. அதுதான் துணிகரமா பேசுறது. நிறைய பேரை பார்த்து ஒரு அசட்டையா இவங்க பின்மாற்றமா போவாங்க, மற்றவங்களை பார்த்து இவங்க பின்மாற்றம் ஆயிடுவாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? வளர்ந்துருக்கிறோமா? கர்த்தரை நெருங்கி இருக்கிறோமா? விசுவாசத்துல பெருகி இருக்கோமா? இன்னும் கர்த்தர் ஆவிக்குரிய விஷயத்துல வளர்ந்துருக்கிறோமா? தேவனோட உறவு எப்படி இருக்கு? நம்ம ஆசீர்வாதமா இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிதான் நிறைய பேரு பின்மாற்றத்துக்குள்ள போயிடுறாங்க பாருங்க. அதிலே 13 வாசிங்க. அதிலே 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். உடனே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டோட கோபம் அந்த இடத்துல இறங்குது. என் ஊழியக்காரங்க எப்படி பேசுவேன், நெற்றியில குஷ்டம். உடனே இப்ப கெஞ்சி ஜெபிக்கிற, குணமாக்க ஆண்டவரே, நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம், கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவர் சமுத்திர தேவனே, ஏன் இப்படி இருக்காங்க, இன்னும் வரலையே, அப்போ நல்லா உற்சாகமா வந்தாங்களே, ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு வாஞ்சி இல்லை, ஏன் உணர்வு இல்லை, ஏன் பயம் இல்லை, ஏன் உற்சாகம் இல்லை, உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோமா. மோசே எப்படி கெஞ்சி ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ண பிறகுதான் அங்க சுகம் கிடைக்கிறது. யாருமே இந்த மாதிரி துணிகரமான காரியத்தை செய்ய ஆண்டவர் விட மாட்டார். ஜெபிக்கிறவங்கள ஊழியக்காரர்கள் மட்டும் இல்ல, நல்ல ஜெபிக்கிறவங்களோ கர்த்தருக்குள்ள வாஞ்சியா இருக்கிறவங்களோ வாசிங்க. கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்கள் கூட்டான யாவையும் விழுங்கி போட்டதே. ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். ஆமென். விரோதமா பேசும்போது அப்ப பாத்தீங்கன்னா 31 இல்லையா, அங்க உள்ளது இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்பவே விழுங்கி போட்டது, அப்பவே தேவ கோபம் இறங்கினது. ஆண்டவர் இரக்கமா, தயவுள்ளவருமா, கிருபை உள்ளவருமா. அசட்டை பண்ணாதீங்க. குடும்பத்தின் மீதோ, கணவர் மீதோ, பிள்ளைகள் மீதோ, கையின் கிரியை மீதோ தேவனுடைய இரக்கம் இருக்கும் போதே பற்றி கொள்ளுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஜாக்கிரதையா இருங்க. இந்த காலை வேலை எச்சரிப்பு நமக்கும் தான். ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகளே. வாசிங்க அதுல யாத்திராகமத்துல 16:7-8 வாசிங்க. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம். நாளைக்கு அவைகளில் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தமானாய் இருப்பான். 16:7-8. விடியற்காலத்தில் கர்த்தருடைய மகிமையும் காண்பீர்கள். கர்த்தருக்கு விரோதமான உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார். நீங்க எங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதற்கு நாங்கள் எம்மாத்திரம் என்றார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. இதை விட மோசமானவங்களை நினைச்சு என்ன செய்யணும்? இந்த சுகபலத்தை கொடுத்துருக்காரு, என்ன நல்ல கணவர் கொடுத்துருக்காரு, நல்ல
நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீரே, என்னை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறீரே, வியாதி இல்லாமல் வச்சிருக்கிறீரே, இந்த சமாதானமாக வச்சிருக்கிறீரே, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கிறீரே, இந்த கையின் கிரையில கொடுத்துருக்கிறீரே. இது இல்லாமல் எப்படிலாம் கஷ்டப்பட்டோம். அதை விட்டுட்டு இல்லாதெல்லாம் கவலைப்படுறது. இன்னும் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, இப்படி இருக்கணுமே, அப்படி இருக்கணுமே, நிறைய திட்டங்களை போடுவோம். மறுபடியும் சொல்கிறேன், இப்போ இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்கம்மா. கர்த்தருடைய பிள்ளைகளை இதை விட மோசமாக இருக்குது. சாபத்திலையும் பிரச்சனையிலையும் கஷ்டத்திலையும் வியாதியிலையும் வேதனையிலையும் சமாதானம் இல்லாமல் நிறைய குடும்பங்கள் கஷ்டங்கள் படுது. முறுமுறுக்காதீங்க, இருக்கிறதுல சந்தோஷமாக இருக்க கற்றுக்கணும். அப்போதான் அதை ஆண்டவர் நிறைவாக்கி தருவார், இன்னும் பெருக செய்வார். முறுமுறுப்பை கர்த்தர் கேட்டார். முறுமுறுக்க கூடாது. என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் சகோதரிக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஏன் எங்களை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன்றார், என்ன ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்க மாட்டேன்றார், ஏன் எங்களுக்கு கஷ்டங்கள். நம்ம என்னமோ பரிசுத்தமாக இருக்கிற மாதிரியும் ஆண்டு சமத்திலே இருக்கிற மாதிரியும் மோசே மாதிரி இருக்கிற மாதிரியும் தேவனுடைய அப்படி ஒரு நீதி பரிசுத்தம் நம்மட்டெல்லாம் இல்லைம்மா. கர்த்தருடைய முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயாவில் 10:5-6 பார்த்தீங்கன்னா, தேவ கோபமாகிய கோல். ஒரு அடிக்கடி பிள்ளைங்க என்ன செய்யும், அட்டம் பிடிச்சி பிட்டி பாதமாக இருந்தால் செய்வோம், ஓரளவுக்கு அடிச்சு பார்ப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, ரொம்ப பனிஷ்மெண்ட், கொம்பு எடுத்துருவோம் இல்லையா. ரொம்ப கோபம் வந்தால் என்ன பண்ணுவோம், அந்த அடி வாங்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கோபத்தை உண்டாக்காதீங்க. மூர்க்க கோபம் வந்தால் தாங்க மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க, ஏசாயா 10:5-6 வாசிங்க. என் கோபத்தின் கோலாகிய அசீரியனுக்கு ஐயோ, அவன் கையில் இருக்கிறது என் சினத்தின் தண்டாயுதம். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாய் நான் அவனை அனுப்பி எனக்கு கோபம் மூடின ஜனத்தை கொள்ளையிடவும் குறையாடவும் அதை வீதிகளின் சேற்றை போல் மிதித்து போடவும் அவனுக்கு கட்டளை கொடுப்பேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு, கோபத்தின் கோலாகிய. நேற்று தினத்தில் இப்போ காலையில் என்ன பண்ணிட்டாரு, ஐயா ஏன் உபாஸ் ஜபத்தில் வீட்டில் இருந்துட்டு ஏன் வரல, நிற்க வச்சு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த சகோதரன் கஷ்டப்படவே இல்லை பாருங்க. ஐயா வந்துடுவாங்க, ஐயா வந்துடுறேன் ஐயா, ஓடி வந்து இங்கே பாடுற மாதிரி அங்கேயும் பாடி வந்தாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது, வீடு நல்ல மாதிரி கட்டி முடியணும், உங்கள் பிரச்சனைகள் ஒழியணும், அம்மாவுக்கு நல்ல சுகம் கிடைக்கணும், யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு கூட போயிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஐயா நிற்க வச்சு ஒவ்வொருவரும் ஏன் உபாஸ் ஜபத்துக்கு வரல நாங்கள் உரிமையோடு கேட்டுட்டு வந்தோம். ஐயா வந்துடுவோம் ஐயா, எங்கள் வீட்டில் இப்படி கஷ்டங்கள். அவ்வளோ ஒரு அன்பு. உடனே கீழ்ப்படுது என்ன செஞ்சாங்க பாருங்க. தொடர்ந்து இந்த வியாழக்கிழமை ஜபத்துக்கெல்லாம் எல்லாரும் ஓடி வருவாங்க. வெளியூர்லேருந்து அந்த பாட்டிமா அவங்களாம் வந்திருக்காங்க. ஐயா தொடர்ந்து எங்களுக்கு அங்கே வர்றதுக்காக எங்களுக்கு வீடு பாருங்கள், சபைக்கு வர்றதுக்காக. இன்னொருத்துக்கு பாருங்க, அவர் வரலைனாலும் சிக்கா இருந்தாலும் இன்னும் அவங்க மனைவி வந்துடுறாங்க. அப்படி எப்படியாவது ஒரு வளர்ச்சி, சபையில் ஒரு வளர்ச்சி இருக்கு. நம்ம ஜபங்களுக்கு இந்த கூடுக ஐக்கியத்தினால, ஒரு ஜபத்தினால நாம் எப்படி இருக்கிறோம், ஒரு வளர்ச்சிக்கு நம்ம உறுதுணையாக சபைக்கு துணையாக இருக்கிறோமா, ஊழியக்காரர்களுக்கு துணையாக இருக்கிறோமா, அந்த ஜபங்களெல்லாம் பங்கிட்டு இருக்கிறோமா. இந்த வீடுகள் ஜபம்லாம் நினைச்ச மனசு கஷ்டமா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. காற்று பக்கத்தில் எல்லாருமே எங்க இருந்தாலும் வந்துருவாங்க, நடந்தே வராங்க. அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு வளர்ச்சியை பார்க்குறாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. அசட்டை பண்ணாதீங்கம்மா தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்ததாக வாசிக்கலாம் சங்கீதம். அதிலே மோசே என்ன ஜெபிக்கிறாரு, திறப்பிலே நின்று ஜெபிக்கிறார். 106 23 24 பார்த்தீங்கன்னா, அவருக்கு உக்கரத்தை கோபத்தை ஆற்றும் பொருட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற மோசேயா இருந்தார். மோசே அப்படி ஜெபிக்கிறவராக இருந்தார் ஜனங்களுக்காக. பாருங்க, நம்மளை தியாகம் பண்ணணும், அர்ப்பணிக்கணும், அறிக்கையிடணும், ஒப்பு கொடுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துக்காகவாவது அதிகமாக ஜெபிக்கணும். நோவாவை போல தன் குடும்பத்துக்காகிறதுக்காவது நல்ல ஒரு ஏதாவது ஒரு காரியங்கள் என்ன செய்வாங்க, பக்தி இல்லாமல் இருந்திருப்பாங்க, வேதத்தை படிக்காமல் இருந்திருப்பாங்க. வாசிங்க. ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழியாதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றார். எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவரே இந்த ஜனங்களை அழிச்சிடாதப்பா, இரக்கம் பெறுது, கிருபை பெறுது, அன்பு பெறுது, இந்த ஜனங்களை ஆண்டவரே கிருபை செய்யும். அவர் கோபத்தை ஆற்றும் பொருட்டு மோசே இருந்தார். அப்படியேப்பட்ட ஒரு ஜெப வீரர்களாய் நீங்க இருக்கணும், நல்ல ஜெபிக்கிற சபையா இருக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஆண்டவர் பார்ப்பாருமா. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் சமத்தில் காத்திருக்கிற, அதை கொண்டு தான் உன் ஜபத்துக்கு பதில் உண்டு. யாத்திராகமம் வாசிக்கிறோம் 23. யாத்திராகமம் 23 20
வாசிங்க. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். என்ன சொல்றாரு? நிறைய வாக்குத்தத்தம் வேதத்துல சத்திய வசனத்துல இருக்கு. உன்னை போவேன், உனக்கு காப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு துணையா இருப்பேன், நான் மாறாதவர், மனுஷன் அல்ல, உனக்கு ரோமான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விலகுவேன், உன் சத்துருவுக்கு சத்துருவா இருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிங்க. அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாயிருந்து அவர் வாக்குக்கு செவிகொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். என்ன அருமையான சத்துருவுக்கு சத்துருவாய், விரோதிக்கு விரோதியாய், உனக்காக வழக்காடி, உனக்காக யுத்தம் செய்து, உனக்காக பரிந்து பேசி உன்னை அணுக விடாதபடிக்கு பாப்பார் இந்த ஜெப வீரர்களை, ஜெபிக்கிறவர்களை, காத்திருக்கிறவர்களை, திறப்பிலே நிற்கிறவர்களை. தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்களை விசுவாசிக்கிறது இல்லையே, வார்த்தையை நம்புறதே கிடையாது. அவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி நேசித்தாதானே, அதுதான் சத்திய வேதம். வேதத்தை நேசித்து நல்லா ஆராய்ந்து படிச்சு பாருங்க. இவைகளினால அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. அதிலே 20 வாசித்தீங்கன்னா, அவர் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள்னா அவருக்கு பயப்படும் பயம் இல்லை. கர்த்தர்கிட்ட பயப்படுகிற பயம் இல்லாதனால தான் இவைகள் எல்லாம் நடக்குது. கர்த்தர்கிட்ட பயப்படுற பயம் இருந்தானா கீழ்ப்படிவீங்க, அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிவீங்க, செவி கொடுப்பீங்க, தீமையை வெறுப்பீங்க. அதுவே கர்த்தருக்கு பயப்படுற பயம். கர்த்தருடைய பிள்ளை இப்படிலாம் நீங்க இல்லை. அதில் யாத்திராகமம் 30 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். என்ன சொல்றாங்க? இப்படிதான் ஆண்டோடைய வழியை விட்டு தங்களை தாங்களே கெடுத்துக்கிறாங்க. தங்கள் வழிகளை தங்களுடைய வழி என்னன்னே புரியல. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்குன்றதே தெரியுது. எப்படினாலும் வாழலான்னு வாழ்றது. அவங்க இல்லையா இவங்க இல்லையா, நாம எப்படி இருக்கிறோம்? தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவங்களே கண்டுக்குட்டி உண்டாக்கினாங்களா இல்லையா? எல்லாம் மறந்துட்டாங்க. ஆண்டவர் எவ்வளோ அந்த ஜனங்களை ஸ்பெஷலாக நடத்தி போஷித்து, வானத்தின் மன்னாவை போஷித்து, காடை போஷித்து எவ்வளோலாம் நடத்தினா கூட மறந்துடுறாங்க தேவனுடைய பிள்ளைகளை. அதிலே 10 வாசிங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். நம்மளாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே அப்படிதான் இல்லை, ஜனங்கள் மீது ஆண்டவர் நாம தூஷிக்கப்படக்கூடாது, ஜனங்கள் அழியக்கூடாது, அதிகமாக மன்றாடி காத்திருந்து ஜெபிக்கிறார். 12:13 வாசிங்க. அதிலே 12:13. மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். இப்படிலாம் ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? நீ இப்படிலாம் வாக்கு கொடுத்தீரே, இப்படிலாம் சொன்னீரே, இப்படிலாம் எனக்கு வாக்கு தந்த தேவனே, என்னை அழைத்தீரே, எவ்வளோ அற்புதம் செய்தீரே, இப்படிலாம் உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். இப்படிலாம் ஜனங்களை நடத்தினீரே. எப்படி மோசே ஜெபிக்கிறார் பாருங்க. இப்படிலாம் நம்ம ஜெபிக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளை, வாக்கு கொடுத்தீரே, எங்களை கொண்டு போய் கானான் தேசத்துக்கு கொண்டு போய்ன்னு சொன்னீரே, வழியில் அழியிறதுக்கா இது ஏன் நேரிட்டது? இப்படிலாம் நம்ம உரிமை பாராட்ட முடியும் தேவனுடைய பிள்ளைகளே. உடனே அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் உண்டு. ஜெபிக்கிறவங்களுக்கு, நல்ல தேவனோடு உள்ள உறவாடுற பிள்ளைகளுக்கு, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு, தேவ வசனத்தின்படி வாழ்கிறவங்களுக்கு, தேவன் பிரியமாக வாழும்படி விரும்புகிறவங்களுக்கு, அர்ப்பணிக்கிறவங்களுக்கு உடனே அந்த ஜெபத்துக்கெல்லாம் மோசே அவ்வளோ ஒரு தேவனுடைய மனுஷன். அவனால தான் முகம் பிரகாசித்தது. மோசேயின் கேட்கும் போதில் ஒன்னவனே பதில் கொடுக்கிறார். நமக்கு ஏன் பதில் இல்லை? அவருடைய பிள்ளையா இல்லைம்மா. அதே வாசிங்க. அதிலே 32 வாசிங்க. அதிலே 32. இப்படி
சொல்ல முடியுமா? ஜீவ புஸ்தகம்னு ஒன்று இருக்குமா? நம்ம என்னென்ன செய்தாலும் அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் பரலோகராஜ்யம் போக முடியும். நம்ம என்னென்ன செய்யறோமோ, என்னென்ன செய்துட்டு இருக்கோமோ, எப்படி சபைக்கு இருக்கிறோமோ, எப்படி ஊழியக்காரர் இருக்கிறோமோ, எப்படி தேவனுடைய பிள்ளைய வாழ்கிறோமோ, என்ன கிரியை செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், என்ன கொடுக்குறோம், ஒவ்வொன்றும் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும். மரியாதை சொல்ல பயப்படுகிற கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒரு பேசிக்கொள்வார்கள். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் சொல்லப்பட்டிருக்குமா? என் பேரை கிரிக்கிட்டுப்பா, இவருடைய பாவத்தெல்லாம் மன்னித்து இவர்கள் ஆண்டவரே அழிக்காதபடிக்கு இரக்கம் செய்யும். அவர் எப்படி மன்னிப்பு கேட்டு கெஞ்சி செபிக்கிறார். சுற்றி இருக்கிறவங்களுக்காக, கணவருக்காக, பிள்ளைகளுக்காக, இன்னும் மனம் திரும்பலையே, இன்னும் ஆண்டவரே ஒரு தாகம் இல்லையே, ஒரு வாஞ்சை இல்லையே, என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, என் கணவர் இப்படி இருக்காங்க, ஜெபிங்கம்மா, கொண்டு வாங்க. உபாஜபத்தில் அதான் சொன்னேன், நல்ல உங்களுக்குள்ள ஆசீர்வாதம்னா ஒரு மனம் வேணும். குடும்பத்தில் ஐக்கியமாக ஜெபிக்க ஆராதனைக்கெல்லாம் வாங்க. இப்படி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. ஜீவ புஸ்தக பேர் 35 பார்த்தீங்கன்னா, அதிலே 35 அதிலே பாஸ் என்ன என்ன செய்தார்? உபாதித்தார், வாதித்தார், கஷ்டங்கள், அசட்டை, உங்கள் நன்மைக்காக, உங்கள் பாரத்துக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் சொல்லும்போது அசட்டை பண்ணாதீங்கம்மா. கர்த்தருடைய கோபத்துக்கும், சத்துருக்கும், மாம்சத்துக்கும், இச்சைகளுக்கும், பாவத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க, சுயத்துக்கும், தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கு 20 ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனும் பரலோகராஜ்யம் போக முடியாது. வெளிப்படத்தில் 20:15 வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஆமே. இவ்வளவு நாளா கிறிஸ்தவங்களா இருந்து ஆராதிச்சு தேவனை தொழுது கொண்டு தேவனை தேடாம இருந்தா தேவ கோபாக்கினிக்கு போகாதீங்க. அறிந்திருந்தும் அவர் சித்தத்தை தெரிந்திருந்தும் தேவனை ஆராதிக்காம, துதிக்காம, கீழ்ப்படியாம இல்லைன்னா ஜீவ புஸ்தகத்திலிருந்து எடுத்து போட்டுருவார். அதிலே வாசிங்க 21 வெளிப்படத்தில் 21-27 புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஒவ்வொன்று ஜீவ புஸ்தகம் ஒன்று இருக்கு, ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு. ஆண்டவர் அதை எழுதி வைப்பார். சபை காரியத்திலையும், சபை காரியங்களையும், ஊழியங்களையும், ஆண்டவர் அறிகிற அறிவிலையும், வேதத்தையும் நேசிக்கிறதையும், கொடுக்கறதையும், செய்கிறதையும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் எழுதி வைப்பார். வாசிங்க 21. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணுமா? உலக தோற்றத்துக்கு முன்னே நம்ம தெரிந்து கொண்ட தேவன் ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கணும். அப்போதான் பரலோக ராஜ்யம் போக முடியும். நம்ம இங்கே எப்படி வாழ்றோன்றது தான் முக்கியம். இங்கேயே அனுபவிக்கலாம், எல்லா வித ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். பெற்றுக்கொள்ள முடியல, சமாதான, சுகத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியல, கீழ்ப்படியறதில்லை. அதனால தான் எந்த ஒரு ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபை, தயவு, இரக்கம் கிடையாம போக பண்ணாத இருக்கும்படிக்கு மோசே அதிகமாக செபிக்கிறார். யாத்திராகமம் 33 13-17 பார்த்தீங்கன்னா, நம்முடைய கிருபை, நம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக செல்லட்டும் ஆண்டவரே, இல்லைன்னா இவ்விடத்துல நீங்கள் எடுத்துக்கொண்டு போகாதிரும். எப்படிலாம் உரிமை பாராட்டி மோசே ஜெபிக்கிற ஜெபம் மாதிரி நம்ம திறப்பில் நின்று ஜெபிக்கிறவளா இருக்கணும். வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதியை உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். 17. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய கிருபை விலகாதுன்னு ஏற்கனவே சொன்னேன். கிருபை, தயவு. நாங்கள் விசேஷித்தவர்கள், விசேஷித்தமானவர்கள். கர்த்தர் நாங்கள் விசேஷித்தவர்கள் எப்படி அறியப்பட முடியும்? நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாச்சு. அதை குறித்து 8 பார்த்துருக்கோம். யாத்திராமத்தில் 8:22 பார்த்தீங்கன்னா, அந்த 10 வாதைகள் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்க அவங்களுக்கு மட்டும் ஒன்றுமே அணுகாது, ஒன்றுமே அணுகலை. ஈரல் வரல, கொள்ளை நோய் வரல, எந்த விஷப்பூச்சிகளும் வரல. நம்ம விசேஷித்தவர்கள், ஸ்பெஷல் இஸ்ரேல். அவங்கள பாரு, அவங்கள அங்கேருந்து கொண்டு வரதுக்குள்ள ரொம்ப எத்தனை கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது இல்லையா? நமக்காக நம்முடைய தேவன் பாருங்க, என் ஜனங்களை விசேஷப்படுத்தினேன், நீங்க வித்தியாசமானவர்கள். 8:22 சொல்லப்பட்டிருக்கு. இவங்களுக்கு மட்டும் எதுவுமே அணுகலை.
எகிப்துக்கு வருகிற வியாதி உங்களை ஒன்றும் அணுகாது. தேவனுடைய பிள்ளைகளே, அடிக்கடி பலவீனங்கள் தாக்குது. நான் கீழ்ப்படியில ஆண்டருக்கு முழுமையா இல்லை, அன்பு இல்லை இல்லையா, பயம் இல்லை, இப்படிலாம் இருந்தா ஏதாவது காரியங்கள் நம்மளை தாக்கிட்டு இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை அதெல்லாம் மேற்கொள்ளணும்னா ஜெயம் பெறுனா ஜெப வீரர்களாக இருக்கணும். திறப்பில் நின்று மோசே மாதிரி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக இருக்கணும். 34:28 பார்த்தீங்கன்னா நல்லா உபவாசித்து ஜனங்களுக்காக காத்திருந்து ஜெபிக்கிறவராக இருந்தார் மோசே. இரவும் பகலுமா 40 நாள். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம அதிகமாக கண்ணீரோடு, அதுக்கு தான் சொல்லுவேன், நல்லா ஜெபிங்க, காத்திருங்க, ஒப்பு கொடுங்க, ஒருமனப்பட்டு ஜெபிங்க, உபவாசித்து ஜெபிங்க. மோசேயின் ஜெபத்தை உடனே கேட்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் விசேஷத்தில் என்று விளங்க செய்யும். அப்படி செய்தார்மா. தேவனுடைய பிள்ளைகளை மட்டும் காத்தார். வெளிச்சம் இருந்தது, அவங்களுக்கு இருள் இல்லை. எல்லாருக்கும் தலைச்சன் பிள்ளைகள்லாம் இறந்தது. அந்த சம்பவங்களை போய் பாருங்க. அப்படிலாம் ஆண்டவர் தண்டிச்சார், நம்ம தாங்க மாட்டோம். கிருபை இறக்கத்தின் காலத்தை அசட்டை பண்றீங்க. எப்போது இருக்காது இந்த தயவு இறக்கம் கிருபை. எடுத்து போட்டுருவேன்னு சொல்லுவார் ஆண்டவர். அந்த வேலியை கூட எடுத்து போட்டுருவேன்றார். நீங்கள் இன்னும் கோபப்படுத்திட்டு இருந்தால் வேலி இருக்காது, பாதுகாப்பு இருக்காது. தேவனுடைய ஜனங்களே ஜாக்கிரதையா இருங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். 1 நாளாகமும் 21:7. தாவீது என்ன சொல்ற, நான் தானே பாவம் செய்தேன், முக்கியமான காரியங்களை செய்தேன், மீறினேன், என்ன தண்டியும் என் குடும்பத்தை தண்டிக்க. ஆண்டவரே, இந்த ஜனங்க என்ன செய்தாங்க, என்னை என் குடும்பத்தின் மீது இருக்கட்டும். தன்னை அர்ப்பணிக்கிறார் பாருங்க, எப்படிலாம் மன்றாடி ஜெபிக்கிறார் பாருங்க தாவீது. 1 நாளாகமும் 21:7. இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? வாதைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், துன்பங்கள், நிந்தைகள் வருதுன்னா நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள், மீறுதலான காரியங்கள், துரிதமான காரியங்கள், பயப்படாத காரியங்கள் இருந்தா ஆண்டவர் இப்படிலாம் பாருங்க. உடனே 17 வாசிங்க. அதிலே 17. வாசிங்க. 1 நாளாகமும் 21:17 வாசிங்க. தாவீது தேவனை நோக்கி, ஜனத்தை என்ன சொன்னவன் நான் அல்லவோ? நான் தான் பாவம் செய்தேன், பொல்லாப்பு நடப்பித்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவனாகிய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டிற்கும் விரோதமாய் இருப்பதாக என்றான். எப்படி பாருங்க, எப்படி ஒரு தியாகமான ஜெபம். இவங்க யாரும் வரக்கூடாது ஆண்டவரே. இதுதாங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஜெபம். திறப்பிலே நின்று தேவ கோபத்தை ஆற்றும்படி, உக்கிரத்தை திருப்பும்படி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவங்க. என்னையும் குடும்பத்தையும் இந்த ஆடுகள் என்ன பண்ணது? நான் தானே பாவம் செய்தேன். அது உணர்ந்து ஒப்பு கொடுத்து என் சமூகத்தை தேடு மட்டும் முகத்தை மறைச்சிருவார். ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். பல பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளுவோம். தேவனுடைய ஜனங்களே ஜாக்கிரதை ஆயிக்கணும். இதனால தான் யாருமே இல்லைன்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள் இல்லை. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஜெப வீரர்கள் இருக்கணும். நோவாவை போல அந்த குடும்பத்தை காத்துக்கோங்க. தேவ சமுத்திரம் மோசையை போல ஜெபிக்கிறவாயிருங்க. கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 59:16 வாசிங்க. விண்ணப்பம் பண்ணுறவங்க இல்லைன்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். இப்படிலாம் தேவ சமூகத்தில் அவர் என்ன தெரியாதா? அவருக்கு அவரே கொடுக்கக்கூடாதா? நாங்களாக போய் கேட்கணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. உங்களிடத்தை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? அறிக்கையிடுறீங்களா? ஆண்டவர் இதை செய்யணும் கேட்குறீங்களா? நிறைய பேருக்கு டைம் ஒதுக்குறது நேரம் இல்லை. வாசிங்க 59:16. ஒருவனும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு ரட்சிப்பாக்கி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. விண்ணப்பம் பண்ணுறவங்க இல்லை, செலுத்துறவங்க இல்லை, என்னை நோக்கி கூப்பிடுறவங்க இல்லை, மனம் திரும்ப விரும்பலை. இந்த கோபம் ஏன் எங்கள் குடும்பத்தில் தொடர்ந்து இப்படி இருக்குது, ஏன் எங்கள் பிரச்சனையாக இருக்குது, ஏன் இது தடையாக இருக்குது, ஜெபிக்கிறது கிடையாது, இது என்னென்னு ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்துறது கிடையாது, அர்ப்பணிக்கிறது கிடையாது, மன்றாடுறது கிடையாது, பொருத்தனை பண்ணுறது கிடையாது, ஒரு தீர்மானிக்கிறது கிடையாது. இப்படிலாம் இருந்தால் ஆண்டவர் எப்படி உதவி செய்வார்? மனமாறு கொஞ்சமாவது ஆண்டவர் ஹெல்ப் பண்ணும். உதவி செய்யும் கேட்கும்போது ஆண்டவர் கோபமாக இருக்கட்டும், கையின் கிரிகளை தடையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், பல விதமான சஞ்சலங்கள் கஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீக்க தேவன் வல்லவராக இருக்கிறவர். திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர் நாம் இருக்கணும். தேசத்தை அழிக்காதபடிக்கு நம்ம குடும்பத்திலும் எதுவாவது சுற்றி இருக்கிற எல்லைகளிலும் சுற்றி இருக்கிறவர்களுக்காக கூட ஜெபிக்கணுமா? உங்களுடைய ஜெபம் எல்லாம் எல்லைகளெல்லாம் கூட பாதுகாக்கும். உங்களுக்கு குறமான காரியங்கள் யார் எழுப்பினாலும் முடியாது, தொட முடியாது, செய்ய முடியாது. அபிமெலேக்கு செய்ய விட்டாரா? பேசினாரா இல்லையா? அவன் ஊழியக்காரன், செய்யாதே, அவன் நிமித்தம் நீ செத்தாய், அவன் பிழைக்கும்படி உனக்காக ஜெபிப்பான்.
ஜெபிக்கிறவங்களை தொட முடியாது தேவனுடைய பிள்ளைகளே. ஏன்னா அவரோடு கூட உறவாடுகிற பிள்ளைகள், அவரோடு கூட வாசம் பண்ணுகிற பிள்ளைகள், முகமுமாய் தரிசிக்கிற பிள்ளைகள், நிறைய துதிக்க நீங்களே கோபாக்கினிக்கு பிள்ளைகளா இருக்கீங்களா? இந்த கால வேலை ஆரம்பி பண்ணுங்க. தேவன் தம்மை ஆசீர்வதிப்பார். குணமாக்கும். சங்கீதம் 5:6. நானே கர்த்தர், நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வாய். யாத்திராகமும் 7:18. இதோ ஒரு ராஜா நீதிமான்களை அரசன் ஆக்குவார். சொல்லுங்க. கர்த்தரிடத்திலே ஒன்றும் நான் கேட்டேன், அதுவும் நாடுவேன். சங்கீதம் 27:4. கர்த்தர் வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை. 2 ராஜாக்கள் 10:10. கர்த்தரிடத்திலே ஒன்றும் நான் கேட்டேன், அதுவும் நாடுவேன். சங்கீதம் 27:4. கர்த்தர் வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை. 2 ராஜாக்கள் 10:10. சும்மாலே செய்யக்கூடாத அதிசயங்களே ஒன்றும் இல்லை. எரேமியா 37:2. கர்த்தாவே, என் முழு இதயத்தோடே உன்னை துதிப்பேன். சங்கீதம் 9:1. எனக்காக மேய்ப்படியாய் இருக்கிறார். கர்த்தர் எனக்காக மேய்ப்படியாய் இருக்கிறார். கர்த்தர் என் என் மேய்ப்பராய் மேய்ப்படியாய் இருக்கிறார். சங்கீதம் 23:2.